ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கிருஷ்ணு. நான் உங்கள் புது பேர் அப்புறமா சொல்கிறேன். சரி, நம்ம இப்போ ப்ராக்டிஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். அடுத்த கேமிங்கில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் படி என்ன வேணுன்ட்டு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிச்சிட்டா மக்களே, போகலாம். நமக்கு டோர் லாக் கிடச்சிருச்சு மக்களே. டோர் லாக் ஏதாச்சும் பண்ணலாம். சரி, இப்போ மேலே போகலாம். வந்துட்டு என்ன கிடைக்கும்? சரி, இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். போட் கீ கிடைச்சிருக்கா? ஆனால் தேவை. நம்ம போக போகிறது ஹெலிகாப்டர் மட்டும். சரி, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒளியறதுக்கு தான். இங்கே ஒளியறதுக்கு ஒன்றும் இருக்காது. சரி, ஒன்றும் இல்லை. ஃப்ரெஞ்சு கிடச்சிருக்குங்க. இந்த டோர் லாக் வச்சு என்ன யூஸ்ன்னு பார்த்துக்கலாம். என்ன யூஸ் இதுக்கு? ஓ, டோர் லாக் வச்சு நம்ம டோரை லாக் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பர். நமக்கு தேவை இருக்கும்போது எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நேராக போகலாம். இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே எதுவும் கிடைக்கல. சரி, சும்மா அடுத்த வாஷ்ரூம் போய் பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் கொடுப்பானுங்க. ஓ, பிக்சர் கிடைச்சிருக்கு. இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே எதுவும் வைக்கலையே. இது ஒளியறதுக்குன்னு நினைக்கிறேன். ஒளியறதுக்கு இல்லை, குளிக்கிறதுக்கு. ஓஹோ, அங்கே ஒரு ஸ்பைடர். ஐயோ, என்ன சத்தம். நம்ம கீழே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? மெசேஜை கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கண்டுக்காம கேம் என்ஜாய் பண்ணுங்க. இது தள்ள முடியாதுன்னு நினச்சிட்டேன். ஐயோ, சரி, இதை திறந்து விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு வெப்பன் ரூம் இங்கே தான் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கிளாஸ் ஃபியூஸ் கிடச்சிருக்கு. பாட்டு போடலாம். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இங்கே ஹேண்ட் வீல் கிடச்சிருக்கு. சரி, நம்ம ஹேண்ட் வீலை வச்சு டோர் எஸ்கேப் தானே பண்ணுறோம். அப்போ டோர் எஸ்கேப்புக்கான ஃபஸ்ட் படியை ஆரம்பிப்போம். இங்கே தான் நம்ம எப்பவுமே வரணும். நம்ம ஃப்ளோருக்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரொட்டேட் தெரியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகிக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு. அங்கே தான் ஒரு கேட் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகிக்கும் மக்களே. சரி, நம்ம நேராக அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். என்னெல்லாம் இருக்குன்னு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இங்கே எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதிகமாக. ஃபஸ்ட்டில் கொடுத்தா லக்கு. டேப் கொடுத்துருக்காங்க, டக் டேப்பு. இதை வச்சு நமக்கு எதுவும் யூஸ் இல்லை. அப்புறமா போட்டுக்கலாம். மீட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கு தெரில. ஒருவேளை ஸ்பைடருக்கு போடுறதுக்காக இருக்கும். சரி, இந்த ரூம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பிக்சர் கிடச்சிருக்கு. போட்டு நமக்கு கட்டிங் பிளேயர் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படிதான். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு மக்களே. இப்போ நம்ம கட்டிங் பிளேயர். சரி, கட்டிங் பிளேயர் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டைரெக்டாக இறங்கலாம். இப்போ முன்னாடி போவோம். இப்போ இங்கே இது வந்து டைனிங் ரூம் பக்கத்தில் வருது. இப்போ இங்கே ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. போட்டு செக்யூரிட்டி போன நாங்கள் ப்ராக்டிஸில் போனப்போ விளையாடப்போ கிடைக்கல. இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே எதுவும் கிடைக்கல. சரி, மேலே ஏறி கிடச்சிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஹெலிகாப்டர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? இங்கே என்னமோ வச்சுருக்கோங்க. எதுவும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அது என்னமோ பிளாக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். குடியில் இறங்காமல் பார்த்து
இங்கே என்னமோ சரி இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி அப்போ விடு, அடுத்தது இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எதுவும் கிடைக்காது ப்ராபப்ளி, தெரியும். சரி நம்ம கீழே போகலாம். ஃபஸ்ட்டு கீழே போகலாம். நம்ம அந்த பிக்சர் எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே ஒட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிக்சர் எடுத்து இங்கே ஒட்டலனா நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இந்த செக்யூரிட்டி கீயை எடுத்துகிட்டு கீழே போகலாம். கீழே போகலாம். இப்போ நம்ம இங்கே ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் பண்ணிட்டு அங்கே இந்த ரூமில் ஏதாச்சும் கண்டிப்பாக வைப்பாங்க. இங்கே ஸ்டன் கன் ஆமோ கொடுத்துருக்காங்க. சரி நம்ம இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஒரு இன்னொரு லைக்கை கூட போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரும். போடு டோர் ஹேண்டில் கிடச்சிருக்கு. ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேஸோலைன் கேன் கூட வச்சுருக்காங்களா? நம்ம அது போட்டுக்கு நமக்கு தேவையானது ஹெலிகாப்டர். சும்மா ஹெலிகாப்டர் இல்லை, அப்படியே போய் இறங்கணும் மக்களே. அதான் கெத்தாக இருக்கும். இதில் பார்த்து தான் நம்ம எப்போவுமே வரணும். ஏன்னா அது சம்டைம்ஸ் டேஞ்சர்ஸ் ஆகும். நமக்கு ஷாக் அடிச்சு செத்துரும். அது ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த க்ரோபார் தேவை மக்களே. நம்ம தெரியல ஃப்ரெண்ட், நான் போய் பார்க்கலாம். சரி இங்கே வந்துட்டோம். நம்மளுக்கு ஒரு பிக்சர் கிடச்சிருக்கீங்க. இதை வச்சுட்டு நம்ம மேலே போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த பக்கமாக அந்த பக்கம் நினைக்கிறேன். நம்ம அந்த பக்கமாக போகலாம். இங்கே ஃபஸ்ட்டு பீஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பீஸை சும்மா கெத்தாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒன்று கீழே போகலாமா? இங்கே பெட்ரூமில் இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். பட்டு பெட்ரூம் மேலே இருக்கலாம் மக்களே. ஆனால் இங்கே வெப்பன் கீ அவங்க கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன தெரில, இன்னைக்கு கொடுப்பாங்க. நம்பர் கொடுத்து தொலைங்க. சேஃப் கீ கிடச்சிருக்கு. நம்ம சேஃப் கீ வச்சு அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம டோர் லாக்கு சும்மா போட்டு வச்சுருக்கோம். அதை ரிலீஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா பாக்கியை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டோர் லாக் விழுந்துருக்கா? நம்ப முடியலையே. சரி பரவாயில்ல, இங்கே வந்துட்டோம். ஸ்பார்க் ப்ளக் தான் கிடச்சிருக்கு. ஃப்ரெஞ்சு கிடச்சிருக்கு. நம்ம வாஷ்ரூமில் போய் திறந்து விட்டுடலாம். நம்ம இந்த ஸ்பைடரை கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி இறங்குவோம் வாஷ்ரூம்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் எப்போவுமே இதுக்குள்ளே இறங்கி கொஞ்சம் குமிஞ்சு இங்கே போனீங்கன்னா இங்கே ஏதாச்சும் ரேர் சான்சஸில் கிடைக்கும். ஆனால் இப்போ இங்கே எதுவும் கொடுக்கல. இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரூ உங்களுக்கு இங்கே இல்லைன்னா வெளியே உள்ளே இல்லைன்னா வெளியே வச்சுட்டு வச்சிடலாம். நம்ம மேலே பார்த்த அந்த தண்ணி போயிடும். நம்ம ஸ்பைடருக்கு இருந்து சாகாமல் இருக்கணும், அதுதான் ப்ளஸ். அது எதுவும் ஆகாது. நம்ம நேரம் ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். நம்ம வெப்பன் எடுப்போம். வெப்பனுக்கு என்னது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீரிங் வீல் இங்கே வச்சுருக்காங்க. சும்மா ஃபிக்ஸ் பண்ணிப்போம் போட்டில். இன்கேஸ் நமக்கு போர்ட் எஸ்கேப் பண்ணல இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம ஃபஸ்ட்டு அந்த கட்டிங் பிளேயர் வச்சுருக்கிற இடத்த தெரிஞ்சிட்டோன்னா மாசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கெல்லாம் கிராணி கேம் ரொம்ப பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இது யாராச்சும் விளையாடாமல் இருந்தால் ட்ரை கூட பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஆக்டோபஸ். ஷேர் பண்ணுங்க மக்களே நம்ம வீடியோஸ்லாம். போட் கீ வேணும். நம்ம சும்மா கேஸோலைன் கேனு நிறைய பொருட்கள் வேணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் அசைக்க முடியாது. ஏன்னா அது கேட் திறக்கிறது எப்படி? கேட்டு திறந்தா மட்டும் போதும் மக்களே. நம்ம தப்பிச்சு ஓடிட்டே இருக்கலாம் இந்த கிராணி முடிச்சு ஓடிட்டு. நமக்கு இதில் கிராணி இல்லாததுனால நமக்கு ப்ளஸ்ஸு. நம்ம செக்யூரிட்டி ரூமில் ஒரு பீஸு பார்த்தோம் கீழே. ஆமாம், அந்த வாஷ்ரூம்க்காக நம்ம அந்த பீஸை பார்த்தோம்ல, அது ஒன்று எடுத்துடலாம். ஆமாம், வாஷ்ரூமில் ஒரு பிக்சர் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஐயோ, நம்ம இது ஏதாச்சும் திறந்து இருக்கான்னு பார்ப்போம். இதில் எதுவுமே எப்போவுமே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அவங்க பண்ணுற தப்பு.
அங்கேயே வச்சிருந்தாங்கன்னா சும்மா அவங்க இந்த சரியா சத்தத்துக்கு எப்போவுமே